സൈഡാ കൊടുക്കടാ നമ്മളെ അടുത്ത് കുടുങ്ങി എടാപ്പാ ചില്ലാകെ പോന്ന് ரோட்ல ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி பிரம்மாண்டமான மலைப்பாம்பு ஒண்ணு கூடலூர் பகுதியில வலம் வந்திருக்கு. இத பார்த்த வாகன ஓட்டிகள் முதல்ல ஸ்பீட் பிரேக்கரோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி அதுக்கப்புறமா அது மலைப்பாம்பு அப்படின்றத தெரிஞ்சு மிரண்டு போயிருக்காங்களாம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி அப்படின்றது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லை பகுதி. இங்க அதிக அடர்ந்த காடுகள் இருக்கு. அதனால நிறைய காட்டு விலங்குகளும் இந்த பகுதியில இருக்கு. கேரளா, கர்நாடகா எல்லை பகுதியிலுமே அதிகப்படியான காட்டு விலங்குகள் இருக்கு. யானைகள், புலிகள், காட்டெருமைகள்னு இந்த மாதிரியான வனவிலங்குகள், ராஜநாகம், மலைப்பாம்பு மாதிரியான அதிக விஷத்தன்மை கொண்ட பாம்புகளும் இந்த பகுதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல தான் அதிகாலையில வயநாடு மாவட்டம் சுல்தான் பத்தேரிலிருந்து மானந்தவாடி பகுதியில் போகக்கூடிய பிரதான சாலையில தான் பிரம்மாண்டமான ஒரு மலைப்பாம்பு ஊர்ந்து போயிருந்திருக்கு. தூரத்துல வாகன ஓட்டிகள் போயிட்டு இருக்கும் போது சாலையில என்ன திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு முதல்ல குழம்பி இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறம் வாகனத்துல இருந்து வந்த வெளிச்சத்தின் மூலமா சாலையோட அகலத்துக்கு போகக்கூடியது பாம்பு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வந்திருக்கான். கிட்ட போய் பார்க்கும்போதுதான் அது பிரம்மாண்டமான மலைப்பாம்பு அப்படின்னு அதை பார்த்து அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. அங்கிருந்தவங்க வீடியோ பதிவு செஞ்சு சமூக வலைதளங்கள்ல வெளியிட அந்த வீடியோ தான் இப்ப பகிரப்பட்டு வருது. நம்ம எடுத்து குடிங்க சில்லாக போந்து എന്റെ മോനെ തല നോക്കണം കേട്ടോ. போலீசாருக்கு தண்ணி காட்டி தலைமறைவாகி இருந்து வந்த ரவுடி தண்ணிக்குள் சென்று பதுங்கிய நிலையில் போலீசிடம் பிடித்து கொடுத்த பொதுமக்கள். எதேர்ச்சியாக திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வந்த காவல் அதிகாரியிடம் குளத்திற்குள் நடந்த கூத்து. கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளகுமூடு பகுதியை சேர்ந்தவர் 23 வயதான இளைஞர் அஜீன். இவரை பல்வேறு வழக்குகளில் போலீசார் தேடி வருவதாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் திருச்செந்தூர் தெப்பக்குளத்தில் அஜீன் குளித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்த கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜிஸ் பாபுவும் அதே குளத்தில் குளித்துக் கொண்டிருக்க அஜீனை ஏற்கனவே தேடி வந்த நிலையில் அந்த அதிகாரியின் கண்ணில் அஜீன் பட்டு விட்டார்.